அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. அதில் 13வது வசனத்தில் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த சர்வாயுதம் அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர் சேவகன் சண்டைக்கு போகும்போது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வருவார். அதாவது தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு, அவர் எந்த சேதம் அணுகாதபடி தன்னை முழுவதுமாய் பாதுகாத்து கொள்வதற்கு தன்னுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அவர் என்ன செய்வார்னா பாதுகாத்துக்கிட்டு வருவார். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் வரும்போது பாருங்கள், இந்த கோலியாத் வரும்போது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவனும் போட்டுக்கிட்டு வருவான். கோலியாத்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவனும் போட்டுக்கிட்டு வருவான். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கண்ணதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் போட்டிருக்கிற எல்லாமே இங்கேயும் இருக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத்து ஒரு எதிரிக்கான அடையாளம். நமக்கு எதிரி பிசாசு தான். உலகத்தில் நமக்கு எந்த மனுஷனும் எதிரியே கிடையாது. பிசாசால் அனுப்பப்படுகிறவர்கள் தான் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கோலியாத்து இங்கே நம்ம என்னென்னலாம் சர்வாயுதம்னு சொல்கிறோமோ அத்தனையும் தன் சரீரத்துக்கு போட்டிருப்போம். எல்லாம் வெண்கலத்தில் இருக்கும். இங்கே ஆண்டவர் நமக்கு ஆவியினுடைய சர்வாயுதத்தை பற்றி பேசுகிறார். ஆவியினுடைய சர்வாயுதத்தை, அதாவது ஆவிக்குரியவர்கள் ஒவ்வொருத்தரும் இதை போட்டு இருக்கணும், அணிஞ்சு கொண்டு இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, வானமண்டலத்தின் சேனைகளோடு, பொல்லாத சேனைகளோடு கூட இருக்குது. அப்படி வரும்போது நம்மக்கிட்ட ஒவ்வொன்றும் ஒரு சர்வாயுதம், ஒவ்வொன்றும் பாதுகாப்பாக இருக்கணும். இங்கே ஒவ்வொன்றையும் கொடுத்துட்டே வராங்க. இப்போ எல்லாத்தையும் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. குறிப்பாக ஒரு காரியத்தை குறித்து நான் உணர்த்தப்பட்டேன் நேற்று. அதை தான் இப்போது உங்களோடு கூட பேசுகிறேன். அதில் 17வது வசனத்தில் நம்ம வாசித்த வசனத்தில் இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியினுடைய பட்டயம் என்றால் என்ன? ஆவியினுடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வசனம் தெளிவாக சொல்லுது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 16வது வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா, இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பது ஆவியின் வசனமாகிய பட்டயம். இந்த வசனமாகிய பட்டயத்துக்கு ஒரு மிக முக்கியத்துவம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இருபுறமும் கருக்குள்ளது. இருபுறமும் கருக்குள்ளதுன்னா என்ன? பொதுவாக வசனத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒன்று நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு யூஸ் பண்ணுறோம், நமக்கு தேவையான வாக்கு தத்துவம், இதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். இல்லையா, வசனத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ எங்களை மாதிரி ஆட்கள், ஊழியக்காரங்களாம் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பிரசங்கத்துக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கு. ஆனால் இந்த பட்டயம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 பக்கமும் வெட்டும். வசனத்தினுடைய வேலையே வெட்டுறது, இருபுறமும் வெட்டக்கூடியது தான் அந்த வசனம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ வசனம் எப்பவுமே 2 பக்கமும் கிரியை செய்யணும். இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு வசனம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், வெறும் ஆசீர்வாதமாக மட்டும் இருக்கு. ஆசீர்வாதமான வசனம் உங்களுக்கு தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வசனத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது நம்முடைய ஊன அணுக்கள் எல்லாவற்றையும் எப்படி இருக்குதுமா, அது வெட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த பட்டயத்தை எடுத்து நம்மளை சோதித்து பார்த்து நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் வசனம். வசனத்தினால தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணி கொள்ள முடியும்.
வசனத்தை வச்சு தான் அளவு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம அளவு யாரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக விசுவாசியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நான் பரவாயில்ல. ஊழியக்காரங்க யாரை வச்சு பார்க்குறாங்க? சக ஊழியக்காரங்களை வச்சு பார்க்குறாங்க. அவருக்கு நான் பரவாயில்ல. ஊழியங்கள் எதை வச்சு பார்க்குது? இன்னொரு ஊழியத்தை வச்சு பார்க்குது. அந்த ஊழியத்துக்கு இவர் பரவாயில்ல. ஆனால் நம்முடைய வேலை அடுத்தவங்களை வச்சு பார்க்கறது அல்ல, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது அல்ல. நம்முடைய வேலை நம்முடைய வசனத்தோட வச்சு நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேன்னா, முதல்ல அதுதான் உள்ளே அறுக்கிறது. ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் கவனித்தேன். அதில் அவர் சொன்னார், பிரசங்கம் முதல்ல உனக்கு, அப்புறமா தான் அடுத்தவங்களுக்கு. பிரசங்கம் முதல்ல உன்னை திருத்தணும், உன்னை மாற்றணும், அது உனக்குரியதாக இருக்கணும். அதனால தான் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படிம்பார். அதோட அர்த்தம் என்னன்னா, செய்தி ஆயத்தப்படுத்துவதை விட உன்னை ஆயத்தப்படுத்து. உன்னை நீ ஆயத்தப்படுத்திட்டால் செய்தி தானாய் ஆயத்தமாகும். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் பிரசங்கம் ரெண்டு புறமும் கருக்குள்ளது, ரெண்டு பக்கமும் தேவை, இருபுறமும் கருக்குள்ளது. பிரசங்கம் எனக்கு தேவை. முதல்ல என்ன நான் சரிப்படுத்தி கொள்ளணும். வசனத்தின் அளவுகோல் தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. வசனத்தில் சொல்கிறபடி என் வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா? என் குடும்ப வாழ்க்கை அமைச்சிருக்குதா? என்னுடைய ஊழிய வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா? அதான் பார்க்கணும். நாளைக்கு நம்மளை நியாயம் தீர்க்க போகிறதுன்ற உண்டு. எது நியாயம் தீர்க்க போகுது? நம்முடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் தான் சொல்றார், உங்களுடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்க போகிறது. நாளைக்கு கொண்டாந்து அப்படி பைபிள் ஆண்டவர் வச்சிருவார். வச்சுட்டு இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறபடி உன் வாழ்க்கை இருக்கா, அவ்வளோதான் கேள்வி. அதை வச்சு நீ உன்னை சரி பண்ணியிருக்கிறியா? இன்றைக்கி நிறைய பேர் ஒரு பக்கம், நம்ம வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காய் வெட்டுற கத்தியை பார்த்துருப்பீங்க. காய் வெட்டுற கத்தி எப்போவுமே இருபுறமும் கருக்குள்ளதாய் இருக்காது. ஒரு பக்கம் தான் அது என்ன செய்யும்? வெட்டும். இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்? நீங்கள் கையை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் காய் வெட்டுறதுக்கு அதை வச்சுருக்கிறோம், நம்ம பக்கம் வெட்டாமல் பார்த்துப்போம். அது நம்ம பக்கம் என்ன செய்வோம்? வெட்டாமல் பார்த்துப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, அது இருபுறமும் வெட்டணும், ரெண்டு பக்கமும் வெட்டணும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கணும். அந்த வசனம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குதா? வசனமே இல்லை, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. அதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு கல்லு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது சொல்றாரு, எனக்கு கல்லு போதும், நான் கல்லை வச்சு ஜெயிச்சிருவேன் அப்படின்றாரு. ஆனால் கோலியாத்தை கல்லில் அடித்த தாவீது, ஏன் வசனம் திருப்பி தெளிவாக சொல்லுது? அவன் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆனால் யார் கையில் பட்டயம் இருக்கு? கோலியாத்து கையில் பட்டயம் இருக்குது, பிசாசு கையில் பட்டயம் இருக்கு. ஆனால் யார் கையில் இல்லை? இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியங்களும் நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் அளவுக்கு இன்னைக்கு இல்லை? நான் கூட்டத்தை சொல்லலை, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் எதுவும் நம்மளால சேர்ந்தது கிடையாது. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் போட்ட விதை இன்னைக்கு முளைச்சு இன்னைக்கு கூட்டமாக வந்து உட்கார்ந்துருக்குது. அவர்கள் கண்ணீரோடு கூட விதைத்தார்கள், நாம் கம்பீரமாய் அறுத்து கொண்டு இருக்கிறோம். கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. எதை வச்சு முடிவு பண்ணணும் தெரியுமா? ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை வச்சு தான் சபையை முடிவு பண்ணணும். இன்னைக்கு பிசாசுகிட்ட இருக்கிற அளவுக்கு, அன்னைக்கு பாருங்க, பரிசுத்தவான்கள் பைபிள் காலேஜ் கிடையாது, அவங்களுக்கு பெருசா ஒன்றும் படிப்பு இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற டினாமினேஷன் எல்லாம் 10 வருஷம் படிக்கணும், 14 வருஷம் படிக்கணும், படிச்சுட்டு வருவாங்க. அவங்க எங்கெங்கேயோ போய் படிச்சுட்டு வருவாங்க, பல மொழிகள் பேசுவாங்க. ஆனால் நம்ம பரிசுத்தவான்கள் ஊருக்கு வெளியே தான் என்ன பண்ணியிருப்பாங்க? குடிசை போட்டிருப்பாங்க, கொட்டடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு பெரிய சபையில், நல்ல ஒரு 10 வருஷம் 50 வருஷம் அந்த காலத்திலே இருந்த சபை, அந்த சபையினுடைய தலைவர்கிட்ட போய் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு போனால் அவர் சொல்லுவார்,
இந்த பிசாசை ஓட்டுறது மட்டும் எங்களால் முடியாது. இந்த ஊருக்கு வெளியே ஒரு பெந்தகோஸ்தே சபைன்னு ஒன்று இருக்கும், அல்லேலூயாக்காரங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க, அவங்க தான் விரட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஹீலிங்க்கு போனால் அதே சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போங்க, அவங்க ஹீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, சபை இருக்கும், செய்தி கொடுப்பாங்க, வசனம் இருந்துச்சு, அவங்கக்கிட்டையும் ஒரு பட்டயம் இருந்துச்சு. ஆனால் பட்டயத்தில் எந்த ஷார்ப்னஸும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நம்ம பரிசுத்தவான்கள் கிட்ட பட்டயம் இருபுறமும் கருக்குள்ளதான் ஷார்ப்பாக இருந்துச்சு. வேற எந்த படிப்பும் இல்லை. அவங்களுக்கு இருந்த ஒரே படிப்பு பைபிள் தான். ஒரே படிப்பு பைபிள் தான். பைபிளை அப்படி வாசிப்பாங்க, உட்காந்து வாசிக்கிட்டே இருப்பாங்க. சபையை சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. இந்த ரெண்டு தான் வேலை அவங்களுக்கு. அன்னைக்கு வேற வேலையே கிடையாது. இந்த மாதிரி டெய்லி ஒரு கூட்டமைப்பு, டெய்லி ஒரு இடத்துல ஊழியர் கூடுகை, டெய்லி சபைக்குள்ள வித்தியாசமான கூட்டங்கள், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம், வேத வாசிப்பு. அந்த வேத வாசிப்பு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் பிடிச்சிருந்தாங்க, எல்லா கோலியாத்தையும் அடிச்சாங்க. ஆனால் பெந்தகோஸ்தே இயக்கங்கள்னு ஒன்று எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம், ஆவிக்குரிய விதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதில் குறிப்பாக வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஜபத்துலையும் வசனத்துலையும். இன்னைக்கு பட்டயம் ஷார்ப் இல்லை, பிசாசு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். கோலியாத்துக்கிட்ட பட்டயம் இருக்குது, ஆனால் யார் கையில் பட்டயம் இல்லை? தாவீது கிட்ட பட்டயம் இல்லை. கோலியாத்தை ஜெயிச்சாச்சு தாவீது, கல்லுத்து அடிச்சிட்டாரு, கோலியாத்து விழுந்துட்டாரு, அத்தோட தாவீது ஜெயிச்சிட்டாருன்னு ஆச்சா? இல்லை. தாவீது ஓடி சென்று கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டினான்னு இருக்கு. எப்போ பட்டயத்தில் ஒருத்தனை வெட்டி தலையை தனியாக எடுக்கிறானோ அப்போதான் வெற்றி முழுமை பெறுகிறது. பிசாசின் தலையை எப்போ இயேசு நசுக்கிறாரோ அப்போதான் வெற்றி முழுமை பெறுகிறது. இன்னைக்கு நம்மகிட்ட பட்டயம் இல்லை, கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். கேட்டால் சொல்கிறோம், போதுங்க இந்த கல்லுனா நான் அடிச்சிருவேங்க, கோலியாத்தை வீழ்த்திடுவேங்க. வீழ்த்துங்க, யாரும் இல்லைன்னு. என் சபையிலையும் 50 பேர் வராங்க, 100 பேர் வராங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, இதை வச்சுக்கிட்டே தான் நான் ஓட்டுறேன். நல்லது, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ பேதுரு பரிசுத்த ஆவியை பெற வரைக்கும் அவருக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார். உடனே இயேசு சொன்னார், இதை உனக்கு ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகம் வெளிப்படுத்தியது. அவருக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. ஆனால் அந்த அலங்கார வாசலில் ஒருத்தனை சுகமாக்கும் போது, முடவனை சுகமாக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். பேதுருக்கு என்ன இல்லை? படிப்பில்லை. ஆனால் பேதுரு கடைசி வரைக்கும் படிக்காமையே இருந்தாரா? படிக்காமையே இருந்தாரா? நிருபங்களை பாருங்க, அழகா எழுதுறாரு. வசனத்தை பாருங்க, தெளிவா சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பிரசங்கத்தை போய் பாருங்க, அவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்து கோட் பண்ணி பேசுறாரு. அதோட அர்த்தம் என்ன? அவர் என்ன பண்றாரு? ஒரு பீரியட்ல நான் படிக்காம இருந்த உண்மை, இப்பொழுது வசனத்தை நான் படிப்பேன். வசனத்தை எடுத்து படிக்கிறாரு, பழைய ஏற்பாட்டை கோட் பண்றாரு. இன்னைக்கு என்ன? வசனமே இல்லை. நீங்கள் இந்த கறி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, இல்லைனா மீன் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒரு வாட்டி அப்படி கத்தியை தீட்டுவார் அந்த மீன்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வெட்டு வெட்டுவார், ஒரு தீட்டு தீட்டுவார். கறி கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வெட்டி கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு வாட்டி என்ன பண்ணுவார்? அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஷார்ப்னஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்க போகிறாங்க, இல்லை மீன் கடை வைக்க போகிறாங்கன்னா முந்தின நாளே கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க. அது ஒரு வேலை. கறி கடையிலையும் மீன் கடையிலையும் அந்த கத்தியை ஷார்ப் பண்ணி வைக்கிறது. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. மறுநாள் காலையில் ஆராதனைனா சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஷார்ப் பண்ணுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை. நாள் முழுக்க காத்திருப்பாங்க, உபவாசத்தில் காத்திருந்து கர்த்தர்கிட்ட வசனம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த வசனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ளதா வந்து உட்கார்ந்துருக்கிற ஒருத்தருடைய இருதயத்தையும் அது வெட்டும். இருதயத்தில் குத்தப்பட்டவனா வெளியே போவான். இன்னைக்கு வசனம் இருக்கு, ஷார்ப் இல்லை. இப்ப தாவீது மாதிரி நிறைய பேருக்கிட்ட பட்டயமே இல்லை, பட்டயமே கையில் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் ஊழியத்துக்கு வருவாங்க என்கிட்ட, ஒரு சிலர்லாம் வருவாங்க. வரும்போது நான் அவங்களுக்கு கொடுக்குற முதல் வேலை என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களுக்கு கொடுக்குற வேலை, என் ஆஃபீஸில் உட்காந்து முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு அங்கே இருக்கிற எல்லா புக்கையும் படிக்க சொல்லுவேன்.
அங்கே நிறைய புக்கு வச்சுருப்போம், லைப்ரரி மாதிரி. அவங்களுக்கு வேலையே காலையில் வரணும், படிக்கணும், வீக்கெண்டில் எங்கள் கூட ஊழியத்துக்கு வரணும், மற்ற நாளெல்லாம் உட்காந்து அது முழுக்க படிக்கன்னு சொல்வேன். ஒரு தம்பி வந்தான், 3 நாளில் ஓடி போயிட்டான். 3 நாள் தான் ஓடிட்டான். கேட்டேன், ஏன்டா தம்பி போயிட்டேன்னு. எவ்வளோ புக்கு தான் படிக்கிறதுன்னா, வாழ்நாளெல்லாம் படித்தா மட்டும்தான் ஊழியம் பண்ணவே முடியும். நீ வாழ்நாளெல்லாம் எவ்வளோ புக்கு படிக்கிறியோ இல்லையோ, இந்த ஒரு புக்கை வாழ்நாளெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறியோ அவ்வளோக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஷார்ப்பாகும். இன்னைக்கு வசனமே இல்லை, தியானிக்கிறது இல்லை, ஷார்ப்பாக்கிறது இல்லை, ஒன்றும் கிடையாது. பிசாசு தந்திரமாக சபையை விட்டு வசனத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கையில் பட்டயம் இல்லைன்னா ஏதோ ஒரு கல்லை வச்சு கோலியாத்தை வீழ்த்திட்டோன்னா கடைசி வரைக்கும் கல்லை வச்சு கோலியாத்தை வீழ்த்த முடியாது. அது ஆண்டவர் ஊழியத்தில் ஆரம்பத்தில் கொடுக்கறதான ஒரு காரியம். ஏதோ ஒன்று ஒரு ஊழியத்தில் ஒன்று ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, நீ அப்டேட் ஆகணும், அடுத்து உன் கையில் பட்டயம் வரணும், ஓடி போய் ஒரு பட்டயத்தை எடுக்கணும். நீ எடுத்து தலையை வெட்டினா தான் உன்னுடைய வெற்றி முழுமை பெறும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியின் பட்டயத்தை தரித்து கொள்ளுங்கள், ஆவியின் பட்டயத்தை கையில் வச்சுக்கோங்கன்றார். கையில் பைபிள் இருக்கு, ஆனால் உள்ள இருக்கிற வசனம் இருதயத்துக்குள்ள இருக்குதா? அதுதான் கேள்வி. இப்போ முதலாவது, தாவீது கையில் என்ன இல்லை? பட்டயம் இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. 17:39. பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். ரெண்டாவது, தாவீதுக்கு ஒரு பட்டயம் கொடுக்குறாங்க. அது யாரோட பட்டயம்? சவுலின் பட்டயம். சவுலின் பட்டயத்தை போட்டுக்கொண்டு நடந்து பார்த்தான். இது அடுத்த பிரச்சனை. தாவீது கிட்ட பட்டயம் இல்லை, ஓகே பரவாயில்ல. ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு பட்டயம் இருக்கு. அது என்ன பட்டயம்? சவுலின் பட்டயம். இப்போ இந்த பட்டயம் இருக்கு பாருங்க, இது சவுலுக்கு ஓகே. சவுல் இந்த பட்டயத்தை வச்சு பயங்கரமா ஜெயிச்சிருக்கிறான். சவுலின் பட்டயத்துக்கு ஒரு பெலிஸ்தியன் கூட தப்பினது கிடையாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. சவுல் காலமெல்லாம் பெலிஸ்தர்களை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் பட்டயம் அவனோட சக்சஸ்ஃபுல்லான பட்டயம். ஆனால் அந்த பட்டயம் தாவீதுக்கு ஒத்து வராது. அந்த பட்டயம் தாவீதுக்கு ஒத்து வராது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் நல்லா வந்துட்டாருன்னா அவரை மாதிரியே நானும் வரணும்னு ஒரு ஆசை வருது. எல்லாருக்கும் இருக்கு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் நல்லா பாடுறாரு, நல்லா பாட்டு ஹிட் ஆகுது, உடனே ஒரு குரூப்பு அவரை மாதிரியே பாடுறது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நான் ஃபாதர் மாதிரியே நானும் வரணும். நல்லா கவனிங்க. ஃபாதர்கிட்டேருந்து தாழ்மையை கற்றுக்கோங்க, ஃபாதர்கிட்டேருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக்கோங்க, ஃபாதர்கிட்டேருந்து எப்படி கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும்னு கற்றுக்கோங்க. ஆனால் அவருடைய பட்டயம் அவருக்கு தான். அவரை மாதிரியே டேலண்டாக வரணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வேறொரு பட்டயத்தை வச்சிருக்கிறார். அது சவுலின் பட்டயம். அது சவுலுக்கு சக்சஸ், அது சவுலுக்கு தான் சரி. அது தாவீதுக்கு ஒத்து வராது. தாவீதுக்கு வேறொரு பட்டயம் இருக்கு. அந்த பட்டயத்தை தாவீது எடுக்கணும். ஒருத்தருடைய அழைப்பு அவருக்கு தான், அந்த பட்டயம் அவருக்கு தான். ரெய்னார்ட் பாங்கேவுடைய அழைப்பு ரெய்னார்ட் பாங்கேக்கு, பில்லி கிரகாமுடைய அழைப்பு பில்லி கிரகாமுக்கு. ரெய்னார்ட் பாங்கேவும் பில்லி கிரகாமும் எவாஞ்சலிஸ்ட், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர் ஊழியம் வேறு, அவர் ஊழியம் வேறு. பில்லி கிரகாமையோட ஊழியில் அற்புதமே கிடையாது, மிராக்கல்ஸே கிடையாது. ஆனால் வார்த்தை 100% கிரியை செய்யும். ஆனால் ரெய்னார்ட் பாங்கேவுடைய மினிஸ்ட்ரியில் அற்புதம் கிரியை செய்யும். இயேசுவோடைய ஊழியமும் யோவான் ஸ்நானகன் ஊழியமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் யோவானுடைய ஊழியம் வேறு, இயேசுவினுடைய ஊழியம் வேறு. யோவான் ஊருக்கு வெளியே பண்ணுவாரு, இயேசு ஊருக்கு உள்ள பண்ணுவாரு. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, இயேசு போகிற இடங்களெல்லாம் அற்புதங்களை செய்தார். ஊழியம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். எங்க பாஸ்டர் மாதிரி வரணும், உண்மை. பாஸ்டரை மாதிரி வரணும்னா அவரை மாதிரியே ஊழியன் அர்த்தம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, அவரை மாதிரியே உண்மையா பண்ணணும்னு வரணும். இன்னைக்கு எல்லாரும் சவுலுடைய பட்டயத்தை எடுத்துட்டு நடக்க ஆசைப்படுறாங்க, அவரை மாதிரி வரணும். ஒரு தம்பி வந்து சொன்னான், ஒரு பெரிய
வர்ஷிப் லீடருடைய பேரை சொல்லி அவரை மாதிரியே நானும் வரணும் அப்படின்னா நான் சொன்னேன், அவரை மாதிரி வராத, அதை விட நல்லாவா, அதை விட பெருசாவா, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, அதுல வா, அதுதான் உனக்கு நல்லது. ஒரு ஊழியக்காரை பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறது, அவரை மாதிரியே வரணும், அப்படியே உங்களை மாதிரியே வரும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு யோசுவா தான், ஒரு மோசே தான், ஒரே ஒரு எலியா தான், ஒரு எலிசா தான், ஒரு யோவான் ஸ்நானகன் தான், ஒரு பவுல் தான். ஆண்டவருக்கு ஒன்று தான், அதை விட மேலா வரலாம், அதை விட மேலா வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நடக்கிறோம், அவரை மாதிரி வரணும், போட்டு நடக்க பார்க்குறோம். தாவீது சொல்கிறான், இதை போட்டு எனக்கு நடக்க பழக்கம் இல்லை, என்னால் நடக்க முடியாது. இப்பவும் சொல்கிறேன், அடுத்தவருடைய நிழல்ல ரொம்ப நாள் வாழ முடியாது. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான அழைப்பு இருக்கும், உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருப்பாரு, அப்படித்தான் நீங்கள் வாழணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சது. இன்னொருத்தரை பார்க்கும்போது நமக்கு தோணும், ஓ இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குமே, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை எனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறீர். அவர் போட்ட பாதைகளை, பவுலுடைய வசனத்தை கையில் வச்சுக்கிறோம், நிருபத்தை படிக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா நினைக்கணும், பவுலுக்கு ஈக்குவலாக அதை விட மேலே நான் ஊழியம் பண்ணணுங்கிற வைராக்கியம் உனக்கு வரணும். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு எல்லாம் சவுலோடதிலே சாட்டிஸ்ஃபைட். நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், ஒரு ஊழியத்துலேருந்து வரும்போது அவங்கள மாதிரியே பேசுறது, அவங்கள மாதிரியே ஏத்த இறக்கம், அவங்கள மாதிரியே பாட்டு பாடுறது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க காணாமல் போயிடுவாங்க, இந்த ஊழியங்கள் இருக்காது. ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாருன்னா அவரை மாதிரியே நானும் இதே ஊழியத்தை அப்படியே பண்ண போகிறேன். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் எங்கள் ஊழியங்களில் சிடி போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிடியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற காலத்தில் அந்த ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி நானும் இந்த ஒரு 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 மெசேஜில் சில சந்தேகங்கள்லாம் கேட்டார். அந்த மெசேஜ்லேருந்து சில சந்தேகங்கள் அவருக்கு சொன்னேன். அப்புறம் ஒரு 6 மாதம் இருக்கும், ஒரு இடத்துக்கு சிடியெல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறேன், எங்கள் மெசேஜ் அப்படியே டைட்டில் கிட்ட எல்லாம் இருக்குது, அப்படியே சிடி இருக்குது. கீழே பேர் மட்டும் பார்த்தா என்கிட்ட டவுட்டு கேட்டார், அவருடைய பேர் இருக்குது, அவர் பேர் போட்டிருக்குது. டிசைன் கூட எங்கள் டிசைன் தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அப்புறம் அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துல கேட்டேன், இது யாருதுன்னு, அவர் பேரை சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், அந்த சிடியை ஒன்று எடுத்து போட்டு பார்த்தோம் அந்த கம்ப்யூட்டரில், அதே மெசேஜ் அப்படியே. உடனே என் கூட வந்த இன்னொரு ஊழியக்காரருக்கு கோவம் வந்துருச்சு. என்னென்ன உங்ககிட்ட கேட்டு அதை அப்படியே போட்டிருக்காரு, நீங்கள் ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்கன்னாரு. நான் சொன்னேன், அதை விட்டுருங்க, எதுக்கு இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு, அவர் இல்லைன்னு எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன போனால் போட்டோம், அது கர்த்தர் பார்த்து பாரு, விட்டாச்சு. ஆனால் அந்த ஊழியங்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து நடக்காது. ஏன் நடக்காதுங்கிறன்னு சொன்னா, இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப நாள் ஓட முடியாது. உங்களுக்குன்னு யூனிக்கான அழைப்பு இருந்தால் தான் அதை நீங்கள் கடைசி வரைக்கும் ஓட முடியும். இன்னொருத்தரை நம்பியே வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அதுதான் நிறைய பேருடைய வீழ்ச்சிக்கு காரணம். தாவீது சவுலுடைய பட்டயத்தை எடுத்து நடக்க பார்த்தான், போட்டு பார்த்தான். அவன் சொல்லிட்டான், இது நமக்கு ஒத்து வராது, இந்த பட்டயம் எனக்கு ஒத்து வராது, எனக்குன்னு ஒரு பட்டயத்தை கர்த்தர் தருவார். கடைசியில் தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பட்டயத்தை கொடுத்தார். தாவீது பண்ணுகிற யுத்தம் எல்லாம் கர்த்தருடைய யுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பட்டயத்தை வாங்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன பட்டயம் வச்சிருக்கிறீங்க. அவர் இவாஞ்சலிஸ்ட், அது அவருடைய பட்டயம். எனக்கு என்ன வச்சிருக்கீங்க. எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒரு இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றி பேசுறதுக்கு ஆண்டவர் சொன்னார், வருகையை பற்றி பேசுன்னு சொல்லி. அப்போ நான் போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு ஆண்டவர் 2ஆம் வருகையை பற்றி பேச சொல்லியிருக்கிறாரு, அதனால் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், எதுக்கு தம்பி 2ஆம் வருகையெல்லாம் பேசுகிற, இதில் உனக்கு ரொம்ப காசெல்லாம் வராது, ஆஃபரிங்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீ பேசாமல் கிஃப்ட்டு பற்றி பேசு, ஹீலிங்கு, டெலிவரன்ஸு இப்படி பேசு, உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னார். ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னது இந்த 2ஆம் வருகையை பற்றி பேச சொன்னார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இந்த 2ஆம் வருகையை பற்றி பேசுன்னு ஆண்டவர் சொன்னதுனால நான் அவர் சொன்னதை பெருசாக எடுத்துக்கல.
நான் தொடர்ந்து கர்த்தர் சொன்னதையே பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் சொல்லுவேன், ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் இதில் பத்திரமா என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பணத்துக்காகவோ அதை யூஸ் பண்ண அந்த வரம் இருந்தாதான், தீர்க்க தரிசன வரம் இருந்தாதான், இல்லது ஒரு ஹீலிங் இருந்தாதான் ஊழியம் நல்லா டெவலப் ஆகும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும், இப்படி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஒரு நாள் எனக்கும் அப்படி எண்ணம் வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கும் ஏதாவது ஒரு gift கொடுக்க கூடாதா அப்படின்னு. அன்னைக்கு வேத பகுதியில் வாசிக்கிறேன், அதில் வருது, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு வருது. ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு அற்புதத்தையும் செய்ய வேணாம், நீ போய் வசனத்தை மட்டும் என்ன செய்ய, பேசு. எனக்கு ரொம்ப வருத்தம், நமக்கு ஒரு gift ஆண்டவர் கொடுக்கலையே, நமக்கு ஒரு ஹீலிங் gift இல்லையே அப்படின்னு. ஒரு நாள் வேதத்தை வாசித்துக்கு போது ஆண்டவர் சொன்னார், அதில் கொரிந்தியரில் வருது, அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வரமும்னு வரத்தில் 2 இருக்கு. அதை படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் உனக்கு வரமா கண்ணில் படவே படாதான்னு கேட்டேன். இதெல்லாம் வரம் இல்லையா? வசனம் பேசுறதே ஒரு வரம். உங்க வசனம் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை நீங்க பேசுறீங்களே, அதுவே ஒரு வரம். அந்த வசனம் ஒருத்தர்கிட்ட கிரியை செய்துன்னா எப்படி ஒருத்தனுக்கு ஹீலிங் ஆகுதோ, அதே மாதிரி வசனத்தினால ஒருத்தனுக்கு ஹீலிங் ஆகும், ஆத்மா ஹீல் ஆகும், கர்த்தர் நடத்துவார். அது ஒரு வரம். இன்னைக்கு நாம இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்து நடக்க பார்க்குறோம். அவரை மாதிரி நானும் ஹீலிங் பண்ணணும், அவரை மாதிரி டெலிவரன்ஸ் பண்ணணும், அவரை மாதிரி ப்ராஃபஸி சொல்லணும், இவரை மாதிரி பாடணும். வேண்டாம், உனக்கு ஒன்று கர்த்தர் வச்சிருப்பாரு. அது உனக்குன்னு ஆண்டவர் வச்ச பட்டயம். அதை எடுத்துக்கிட்டு நடங்க. மிச்சம் வேற எதை எடுத்து நடந்தாலும் அப்பியாசப்படாது, வேற எதை படுத்தாலும் ரொம்ப நாள் ஓடாது, காணாமல் போயிடும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பட்டயத்தை வச்சிருக்கிறார். அது இருபுறம் கருக்குள்ளது. நம்ம கையில் ஒரு பட்டயம் எப்பவுமே என்ன செய்யணும், இருக்கணும். பட்டயம் இல்லாமல் இருக்கவே கூடாது.